சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம் சொந்தமே எல்லா உயிர்க்கும் அந்தமே
வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன்னிரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானேன் பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன் காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானேன் பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன் வெண்பனி மலரே முன்னிரு விழியா தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே நரைகளும் மறைந்திடவே வெண்பனி மலரே உயிரில் புது சுவாசம் தருதே உன்னிரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானே பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானே பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே
வெற்றி அடையணும், சித்தி அடையணும்னு சொன்னால் கணபதியினுடைய அனுகிரகம் வேண்டும். மகா கணபதியே மஞ்சள் நாளை பிடிச்சி வச்சு மகா கணபதி ஆராதனை, அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பூஜையே துவங்குறோம். நம்ம என்னதான் சுத்தமாக குடிச்சிட்டு புத்தாடைகள் உடுத்தி வந்தாலும் வேத சாஸ்திரம் ஆகமம் ஏற்றுக்கிறது இல்லை. ஆத்மாவுடைய சுத்திகரணம், பூஜை உபகரணங்களுடைய சுத்திக்காக புண்ணியாக வாஜனம், கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா சிந்து கோதாவரி காவேரி 7 நதிகளையும் மந்திர ரூபமாக கலசத்தில் பூஜை பண்ணி நதிகளுக்கு அதிபதி வருணன், வருண பகவானை ஆராதனை செய்து அதற்கு உண்டான உயர்ந்த மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை தான் நம்ம மேலே இப்போ தெளிப்பார். அப்படி தெளிக்கிறனால ஆத்மா பூஜா திரவியம் சுத்தமாகும். ஒரு ஆலயத்துக்கு வரோம்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுரத்தை வணங்கிட்டு உள்ளார வரும்போது கொடிமரத்துக்கு கீழே நந்தி இருப்பார். நந்தியை வணங்கி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் சிவனை தரிசனம். நம்ம செய்கிற வழிபாடு சிவ வழிபாடு. பூஜா மணியின் மேலே அமர்ந்திருக்கார் நந்தி. நந்தியம் பெருமானிடத்திலே சிவ வழிபாட்டுக்கான அனுமதியை வாங்கிட்டு சிவ வழிபாட்டை துவங்கணும். பகவானே ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக அழைக்கலான்னா எதன் மூலமாக முடியும் அப்படின்னு சொன்னால் மொழி ஓசை வடிவமாகவும் மொழி வடிவமாகவும் தான் இறைவனை அழைக்க முடியும். அதனால தான் ஒளி வடிவமாக தீபம், ஓசை வடிவமாக மனிதரிச்சு பூஜை பண்ணும். மணியிலிருந்து எழும்பக்கூடிய ஓங்கிற நாதம் இடத்துல இறை சாணியிலிருந்து ஏற்படுத்துவதாக சாதம். அதனால தான் மந்திரமே தெரியலைனா கூட மணி அடித்து பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. மணி அடிக்கிற வீட்டில் சுபிக்ஷத்துக்கு குறைவு இருக்காது, தேவதா சாநித்தியத்துக்கு குறைவே இருக்காது. மணி அடித்து பூஜை பண்ணோன்னா அந்த வீட்டில் மணிக்கு மஞ்சமே இருக்காது. அதனால மணி இல்லைன்னா வாங்கி வச்சுருக்கோம், அப்போதான் மணி வரும். அதனால மணி அடித்து பூஜையை இறைவன் 4 வேத சுரூபமாக இருக்கான். 4 வேதத்தையும் இந்த மணிமண்டபத்தில் 4 இதுக்குலையும் பூஜை பண்ண போது அந்த வேதம் நமக்கு அறம் பொருள் இன்பம் வீடு 4 புருஷார்த்தத்தை தரும். 4 வேதங்களுக்கு அறம். மார்க்கண்டேயனுக்கு இந்த கஷேத்திரத்தில் என்றும் அழியாத சிரஞ்சீவி வரத்தை சுவாமி தந்தார், அவருடைய பக்திக்காக. அதனால மார்க்கண்டேயனுடைய வயதின் அடிப்படையில் 16 கலசம் ஸ்தாபனம் பண்ணுறது வழக்கம். 16 தீபம் ஸ்தாபனம் செய்யும். தெய்வாம்சமான பூஜை கலசங்களுக்கு ஜீவன் வேணுங்கிறதுக்காக தீர்த்தம் நிரப்பி வைத்திருக்கும். எல்லா கலசங்களையும் தீர்த்தத்துக்கு அதிபதி வருண பகவானுக்கு எல்லா கும்பத்திலையும் பூஜை. 59 இந்த கஷேத்திரத்தில் செய்கிற வைபவங்கள். 59 வயசு முடிஞ்சு 60 உக்ர ரத சாந்தி, 60 முடிஞ்சு 61 சஷ்டி அப்த பூர்த்தி, 60ஆம் ஆண்டு நிறைவு விழா மணி விழா, 70 பீமரத சாந்தி, 75 விஜயரத சாந்தி பண்ணி பார்க்கணும், 80 சதாபிஷேக கல்யாணம். இதே பொண்ணு தான், வேறு பொண்ணு கேட்கக்கூடாது. சதாபிஷேகம் 90 கனகாபிஷேகம். என்ன 80 கல்யாணம் பண்ணுறது 90 கனகாபிஷேகம், 100 வயசு பூர்ணாபிஷேகம், 120 வயசு மகுடாபிஷேகம். மனுஷாளுக்கு 120 வயசு வரைக்கும் ஆயுள் உண்டு. ஜாதக ரீதியாக நேரம் சரியில்லாத வாழ்க்கை செய்கிற ஆயுஷ் ஹோமம், மகா மிருத்யுஞ்சய ஹோமம், சப்த திரவிய ஹோமம். நான் சொன்ன இந்த ஹோமங்கள் அனைத்திற்கும் பிரதான மூர்த்தி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மகா மிருத்யுஞ்சயர். மார்க்கண்டேயனுக்காக சுவாமி இந்த கேத்திரத்தில் யமனையே சமஹாரம் பண்ணார். யமன் ஆன்மாவை கொண்டு செல்லக்கூடிய தன்மை உடையவர். யமனையே சுவாமி சமஹாரம் பண்ண காரணத்தினால ஆன்மாவை ஆட்டி படைக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு சாநித்தியமும் கிடையாது, சன்னதியும் கிடையாது இந்த கோயில். அதனால ராவுகாலம், யமகண்டம், அட்டமி, நவமி, பிரதம, கரிநாள் இதுக்கெல்லாம் வேலை கிடையாது. 365 நாளும் நடந்துகிட்டே இருக்கும். மாங்கல்ய தாரணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜென்ம வருஷ, ஜென்ம மாச, ஜென்ம நட்சத்திரம் தான் முக்கியம். செவ்வாய்க்கிழமை வரும், சனிக்கிழமை வரும், அதெல்லாம் கணக்கில் இன்னைக்கு ஸ்திரவாரம் சனிக்கிழமை. அது மாதிரி இருக்கும்போது இத்தனை வைபவங்களுக்கு பிரதான மூர்த்தி மகா மிருத்யுஞ்சயர். அந்த மிருத்யுஞ்சயருக்கு பிரதான கும்பத்தில் பூஜை. மிருத்யுஞ்சயருடைய தர்மபத்னி அம்பாள் பாலாம்பிகை, அந்த அம்பாளுக்கு ஒரு குடும்பத்தில் பூஜை. மார்க்கண்டையான நினைச்சிட்டாலே ஆயில தர அந்த மார்க்கண்டையனை பூஜை பண்ணி ஹோமங்கள் பண்ணுறோம். நாளை தினம் இதே போல பூஜை ஹோமங்கள் நடந்து பூர்ணாகுதி பண்ணி இந்த 16 கலசங்களும் நம்ம எல்லாம் சேர்ந்து அப்பா அம்மா பொண்ணு மாப்பிள்ளைக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். அபிஷேகம் ஆன உடனே அப்பாவுக்கு வயசு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? ஒன்று இருக்காதா பார்த்தா கலசாபிடி ஆன உடனே மார்க்கண்டேயனுக்கு எப்படி இளமை கிடைச்சதோ
தம்பதிகள் 2 பேருக்கு இளமை கிடைக்கிறதா தாழ்ந்து சொல்லப்போனால் இப்போ இளமையாக தான் இருக்கா 2 பேர். சொன்னால் அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. 50 வயசு தான் சொல்லலாம். அம்மா விட ஐயா ரொம்ப இளமையாக இருக்கு. அப்பா டையடிச்சுங்களான்னு எனக்கு தெரியாது, கல்யாணம் கொண்டுட்டு தான் தெரியும். அதனால இளமைங்கிறது உடம்புக்கு கிடையாது, ஆன்மாவிற்கு. இந்த உடம்புக்கு அழிவு உண்டு, ஆன்மாவிற்கு அழிவே உண்டு. இளமையை தரார், சிரஞ்சீவி தரார், மார்க்கண்டேயனுக்கு பூஜை. சேத்திர கணபதி, கள்ள விநாயகர், திருட்டு பிள்ளையார்னு பேரில் உள்ள கணபதி. இவரை வணங்காம தேவர்கள் திருப்பாறு கடலுக்கு அமிர்தம் கடைய போக தேவர்கள் தன்னை கும்பிடாம போயிட்டாங்கன்னு தேவர்கள் மேல பிள்ளையார் கோபம் ஆயிட்டார். தேவர்கள் கடைஞ்சி எடுத்துட்டு வந்த அமிர்த கலசத்தை பிள்ளையார் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறார். தேவர்களுக்காக வேண்டி பெருமாள் பிள்ளையார்களிடத்திலிருந்து அமிர்த கலசத்தை வாங்க புறப்படும் பொழுது பிள்ளையார் அமிர்த கலசத்தை உரைய செய்து லிங்கமா மாற்றினார். அந்த லிங்கம் தான் அமிர்தம் கடம் ஈஸ்வரர் அமிர்த கடேஸ்வரர். குடத்துக்கு வடமொழியில கடம்னு பேர். அமிர்த கடமே லிங்கமா மாறி சுவாமி சுயம்பு மூர்த்தியா காட்சி தரும். இதுக்கெல்லாம் மூல காரணம் கணபதி, கள்ள விநாயகர். நாம் வேண்டி வந்த பிரார்த்தனையை தேவன் செய்து தரணும். வருங்காலத்துல நமக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் நம்ம சந்ததிகள் அத்தனை பேருக்கு அந்த பாக்கியத்தை தந்தரவு செய்யணும் அப்படின்னு வேண்டி கணபதி, கள்ள விநாயகர். வம்ச பிரவர்த்தியை தரக்கூடியவர் வள்ளி தேவசேனா முருகப்பெருமான். சட்டி ஸ்கந்த சட்டி நடந்துட்டு அருமையான நாள். இந்த மாதிரியான ஸ்கந்த சட்டி நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான பலனை தருங்கிறது ஒன்று. ரெண்டாவது, முருகப்பெருமான்னு சொன்னாலே வம்ச பிரவர்த்தியை தரும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சஷ்டி விரதம் மேற்கொண்டோமே எனில் அகப்பைன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையில கர்ப்பம் தரிக்க வைப்பார். வரணும்ல, ஆசைக்கு ஒன்று ஆசைக்கு ஒன்று 2 வரணும். அப்பா அம்மா காலத்தில் அவங்க அப்பா தாத்தா பாட்டியே, இவங்க தாத்தா பாட்டியே, தாத்தா உனக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பார் தாத்தா? 6 பொண்ணு 4 பையன் 10 கணக்கு சொல்லுவார். அப்ப அப்படி இருந்தது. கட்டத்திலையும் நேர்மையா குழந்தைகள் தப்பு செய்யாம நல்ல கட்டம்னா என்னன்னு சொல்லி வளர்த்தார். கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. போற இடத்துல இங்க கட்டம்னு என்னன்னு தெரிஞ்சுடுத்து, அதனால போற இடத்துல பக்குவமா நடந்துக்கிட்டாங்க. இப்ப ஏசி ரூம்லயே பிறகுது, ஏசி ரூம்லயே இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்தா போன மாதிரி 3 மாசத்துல யூட்டன் அடிச்சு வந்தது. அது மாதிரி எல்லாம் இருக்கு. நாம் இருவர் நமக்கு இருவராக இருந்தது, நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த ஜெனரேஷன் நாமே இருவர் நமக்கு எதுக்கு இருவர் கேட்பாங்க. அப்படிதான் இருக்கு. ஒத்த முழுகும் இல்லையா? வேலைமதி வேணும்ல சொல்லுங்க. அதனால சாதாரணமாகவே அபிராமி கிட்ட வந்துட்டாலே எத்தனை பிரார்த்தனைகள் இருந்தாலுமே கூட அந்த அம்பிகை 16 செல்வத்தை தரக்கூடிய அம்பாள். அதில் இன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை எடுத்து தந்துடுவாங்க, சந்தேகமே கிடையாது. அதனால அடுத்து வரும்போது கை நிறைய குழந்தை, பொண்ணோ பையனோ லட்டு மாதிரி கொடுப்பா, அது சந்தேகமே கிடையாது. அதனால அம்பிகையாகப்பட்டவள் முருகப்பெருமான் நமக்கு வம்ச பவர்த்தி ஏறணும்னு முருகனையும், இந்த பூஜைக்கு சாட்சி யாருன்னா இந்திராதி 8 திக்பாலகர்கள், 8 திக்பாலகர்களையும், நம்மை படைக்கக்கூடிய சாரதா பிரம்மா, நம்மை காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு லட்சுமி நாராயணன், நம்மிடத்தில் உள்ள அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஏகாதச 11 ருத்ரர்கள், மும்மூர்த்திகளுக்கு பூஜை. துர்கை நமக்கு தைரியத்தை தரணும், எடுத்த காரியத்தில் வெற்றியை தரணும், தீர்க்கமான சுமங்கலி பாக்கியம் தரணும்னு ஜெயமாதா துர்கை. இல்லேன்னு சொல்லாம நல்ல தருணத்தில் நல்ல வழியில தானம் தர்மம் செய்யணும், கஜதனம் இருக்கணும். எந்த நேரத்தில் தானம் செய்யணுமோ, எந்த நேரத்தில் தர்மம் செய்யணுமோ அது சரியான நேரத்தில் செய்யணும். தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவா, தலையை மட்டும் காக்காது, தலைமுறையும் காக்கும். அதனால மகாலட்சுமி நிறையா தரணும், நமக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யணும். இன்னைக்கு இவா இந்த வைபவத்தை பண்ணிக்கிறேன்னா இவா செஞ்ச புண்ணியமா? கிடையவே கிடையாது. அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச பலன், பூஜை செய்த பூஜை பலன், அவங்க செய்த தான தர்மத்தினுடைய பலன் தான். தாத்தா பாட்டி இருக்காங்களோ இல்லையோ, அவங்க போட்ட ஃபிக்ஸட் அமௌண்ட்டுக்கு 60 மாட்டேங்குது, மறுக்க முடியுமா? இப்போ அப்போனா நாங்கள் செய்கிறது சுவாமி 10%ல் 10% தான் உங்களுக்கு, 19% குழந்தைகள் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டே இருக்கு. அதனால நம்ம செய்கிற தர்மமானது மகாலட்சுமி சரியான நேரத்தில் தர்மம் நிறையா செய்யறதுக்கான பாக்கியத்தை தரணும்னு மகாலட்சுமி வருங்கால சந்ததிகளுக்கெல்லாம் நல்ல கல்வி ஞானத்தை தரணும். அபிராமிய சரஸ்வதி பூஜை பண்ணி ஞானம் வாங்கிட்டதாக இது. பிரம்மா சிவனை பூஜை பண்ணி சிவோபதேசம் வாங்கிட்டதா இதுங்கிறது கேட்கறது. பிரம்மா சிவ பூஜை பண்ண சுவாமி
அதனால சரஸ்வதிக்கு பூஜை 3 தேவியர். ஆயுர் தேவதையா இருக்கா அபிராமி. உலகிற்கு அபிராமி என்னும் அருமருந்தேன்னு சொல்றார் அபிராமி. அந்த அம்பாள் நமக்கும் நம்ம சந்ததிகள் வந்திருக்கோம் அத்தனை பேருக்கும் ஆயுளை தரணும் அப்படின்னு ஆயுர் தேவதை அபிராமியும். மார்க்கண்டேயனுக்கு முன்னாடியே அழியாத வரமாயின்றவா 7 பேர். அஸ்வத்தாமர், மகாபலி, வியாசர், அனுமான், விபீஷணர், கிருபாச்சாரியார், பரசுராமர். 7 சிரஞ்சீவிகளையும் 7 ரிஷிகள் நம்ம கோத்திரம் தடைக்கிறதுக்கு காரணம். நம்ம சங்கல்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கேட்டால் முதல்ல கோத்திரம் என்ன, அதுக்கப்புறம் பேர். பெரியவா திட்டுவா குளங்கோத்திரம் தெரியாது. கடைசியில நேத்தி வந்தவன் இங்கே இருந்தோ வெளிநாட்டிலேருந்து வந்தவன் நம்மெல்லாம் நீ நேத்தி வந்தவன் அப்படின்னு சொல்கிறான். ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடிகள். கல் மண்ணு தோன்றதுக்கு முன்னாடியே இறைவன் நம்ம செட்டி பண்ணிட்டார். அவ்வளோ தொன்மையானது நம்முடைய மதங்கிறது. நம்முடைய மதங்கிறது ரிஷிகளுடைய வம்சாவளியிலேருந்து வந்தவர். நீங்கள் ஒரு மகரிஷி பேர் சொன்னீங்க, அவருடைய வம்சாவளியிலேருந்து வந்தவர் தான் நீங்கள். உங்கள் குல தோன்றுதல் எங்கே? உங்கள் கோத்திர மகரிஷியினுடைய வம்சாவளியில். அதனால வம்சம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மகரிஷிகளை நம்ம ஆராதனை பண்ணும்போது நம்ம வம்சம் தழைக்கிறதாக ஐதீகம், கோத்திரம் தழைக்கிறதாக ஐதீகம். 7 மகரிஷிகளுக்கு தந்திரிகி தோஷம், மாந்திரிக தோஷம், எதிரிகளுடைய தொல்லைகள், சத்திரிகளுடைய உபாதைகளை எல்லாம் போக்கி உத்தியோக உயர்வு, தொழில் மேன்மை, குடும்ப சௌக்கியத்தை தரணும்னு சுதர்சன மகாவிஷ்ணு சக்கரத்தாழ்வாருக்கு பூஜை, சுதர்சன ஹோமம் பண்ண போகிறோம். நாட்டு மருந்து பொருள்லாம் உங்கள் கையால் எடுத்து கொடுத்து தன்வந்திரி மூலமந்திரம் சொல்லி ஹோமம். ஹோமத்தில் மருந்து ஸ்புடமாகி மருந்தோடு மந்திரமும் சேர்ந்து நம்ம சுவாசிக்கும் போதும் கேட்கும் போதும் வியாதிகள் நிவர்த்தி, தேக ஆரோக்கியத்தை தர தன்வந்திரி பகவானுக்கு பூஜை. சுவாமியே சரணமையப்பா ஹரிஹரசுதன் ஐயப்பன். சாஸ்தா பூஜா பலனே சாஸ்திர நெறிப்படி தரணும்னா சாஸ்தா ஐயனாரால தான் சாத்தியம். அந்த ஐயனாரை பூஜை பண்ணிட்டு ஆஞ்சநேயர் நல்ல புத்தி, யசசு, மனோதைரியம், வாக்கு சாதுரியத்தை தரணும்னு ஆஞ்சநேயருக்கு பூஜை. நட்சத்திரம் வாழ்க்கையில பிரகாசமா இருக்கணும், நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கணும்னு நட்சத்திராதி தேவதைகள் 27 12 ராசிகளுக்கு ஒரு கும்பத்தில் பூஜை பண்ணிட்டு நல்லது கெட்டதை நிர்ணயிக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு இந்த கோயில சாநித்தியமும் கிடையாது, சன்னதியும் கிடையாது. இருந்தாலும் நம்ம செய்கிற 60ஆம் கல்யாணம் நவகிரகங்களுடைய அனுகூலத்தோடு நடக்கணும், பிரதிகூலங்கள்லாம் நம்மை விட்டு விலகி போகணும்னு வேண்டி நவகிரக மண்டலத்தில் நவதானியத்தில் நவகிரகங்களுக்கு பூஜை. நிறைவா இந்த வைபவம் ஏன் செய்கிறோம், இதை செய்கிறனால நமக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்ன பூர்ணமான ஆயுள் அப்படின்னா எவ்வளோ சொன்னேன்? 120. சரி பாதி இன்னையோட முடிஞ்சு போச்சு. 1 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இல்லற வாழ்க்கையில் சுகபோகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம். இந்த 60 வயசுலேருந்து 61 ஆரம்பிக்கும் போது அடுத்த 2வது பார்ட் ஆரம்பம். அதோட இல்லை, இது வரைக்கும் செய்த பாவங்கள்லாம் இன்றையோடு நிவர்த்தி ஆகிறதாகும். இது மேற்கொண்டு செய்விக்கக்கூடிய புண்ணியத்திற்கு 100 மடங்கு பலன் கிடைக்கிறது. புண்ணியத்துக்கு ஒட்டிய 100 மடங்குல பாவத்துக்கும் 100 மடங்கு பலன் உண்டு. பாவம் செய்யாமல் புண்ணியமே செய்தோமே எனில் நம்ம சந்ததிகள் எல்லாம் சௌக்கியமா க்ஷேமமா இருக்கு. நாளைக்கு இந்த ஜீவான்மாவாகப்பட்ட ஜீவலிங்கத்துக்காக செய்கிற ஒரு கும்பாபிஷேகம். ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் பார்க்குறோம், இது ஆன்மாவிற்கு கும்பாபிஷேகம். நான் சொல்லல, திருமூலர் சொல்றார், உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாயில் கோபுரவாசம், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலன்கள் 5 காலாமணி விளக்கேன்னு சொல்றார். தெல்ல தெளிந்த வயசுல ஜீவாத்மாவாகப்பட்ட ஜீவலிங்கத்துக்காக செய்கிற ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சி 60ஆம் கல்யாண யோகம். நாளைக்கு கலசாபிஷேகம் ஆகி கும்பாபிஷேகம் நிகழ்ந்து சிவ உபதேசமாகிறது அந்த ஜீவாத்மாவுக்கு. அதனால தான் நாளையிலேருந்து செய்யக்கூடிய புண்ணியத்திற்கு 100 மடங்கு பலன். நாளையிலேருந்து என்ன பண்ணணும்? நிறைய தான தர்மம் செய்யணும், நிறைய க்ஷேத்திர தரிசனங்கள் பண்ணணும், தீர்த்த ஸ்நானங்கள் பண்ணணும், நிறைய அன்னதானங்கள் அது போல் பண்ணணும், கும்பாபிஷேகங்கள் செய்யணும், கலந்துக்கணும், கும்பாபிஷேகங்களில் யாகங்கள் செய்யணும், யாகங்களில் கலந்துக்கணும். இந்த பலனில் அப்பா அம்மா நமக்கு சேர்த்து வச்ச மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு சேர்க்கக்கூடியது என்ன? எதை எடுத்து நம்ம முடியும்? ஆடி கார் வருமா? 1 கோடி ரூபா வீடு வருமா? நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த பாவம், இது 2 தான் கூட வரும். நிறையா புண்ணியம் செய்து பாவத்தினுடைய கணக்கை குறைச்சிட்டோம், புண்ணியம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் அந்த புண்ணியத்தோடு நம் இறைவனை சரணாகதி அடையும் போது அடுத்த பிறவி இல்லாமல் முக்தி அப்படிங்கிற நிலையை தரும்.
அந்த முக்திங்கிற நிலையை அணுகுவதற்கான தூன்றுகோலாக அந்த முதல் படி எடுத்து வைக்கிறது எது அப்படின்னா 60ஆம் கல்யாணம். அதுக்காக தான் செய்யணும். அடுத்து பீமரத சாந்தி 70ல் பண்ண போகிறோம், 75 விஜயரத சாந்தி பண்ணி பார்க்க போகிறோம், 80 சதாபிஷேக கல்யாணம் பண்ணி பார்க்க போகிறோம், 90 கனகாபிஷேகம். நான் 119 வரைக்கும் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். 118 பண்ணியிருக்கேன், 115 பண்ணியிருக்கேன். அதனால் நமக்கும் என்ன சுவாமியால் நிர்ணயிக்கப்பட்டதோ அந்த நிர்ணயிக்கப்பட்ட ஆயுளோடு நமக்கு இந்த வைபவங்கள்லாம் பண்ணிக்கிறதுக்கான பாக்கியத்தை பிராப்தத்தை சுவாமி தரணும்னு இந்த வைபவத்துக்கு அதிதேவதை சஷ்டி சம்வத்சர தேவதை அந்த அம்பாளையும் பூஜை பண்ணி இத்தனை சுவாமிக்கு தூபதீப நைவேத்திய தீபாராதனை பண்ணவும். இந்த வைபவத்துக்கு முக்கியமே நமஸ்காரம் தான். காசியில பிறந்தவர் மார்கண்டேயர், மிருகண்ட முனிவர் மருத்துவதின்னு பெரிய ரிஷிகளுக்கு குழந்தையா பிறந்தார். அப்படி ரிஷிகளுக்கு குழந்தையா பிறந்ததுனால இந்த குழந்தை பிறந்த மாத்திரத்திலேயே தனக்கு ஆயுள் காலம் 16வது வயசோட முடிய போறதுன்னு தெரிஞ்சே பிறக்கிறார். தெரிஞ்ச வண்ணம் கவலைப்படலை. இருக்கக்கூடிய ஆயுள் பர்யந்தம் சிவத்தொண்டு செய்யணும், சிவபூஜை செய்யணும்னு காசியிலேருந்து எடுத்த தீர்த்தத்தினால ஒரு சிவாலயமா நடந்தே பூஜை பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானை பூஜை பண்றார். அன்றைய தினம் மார்கண்டையனுடைய ஆயுள் முடிய யமகணங்கள் வந்து கூப்பிட வரலன்னொடனே யமன்கிட்ட போய் சொல்லி யமனே எரமகடா வானத்தில் வர உக்ரமா யமன் வருவதை கண்டு பயந்து போன மார்கண்டையன் யமனை கண்டு சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறார். மார்கண்டையா உனக்கு ஆயுள் முடிஞ்சு போயிட்டு வான்னு கூப்பிட நான் சிவபூஜை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கூட்டிட்டு போ. அதுக்கிடையில சிவ நிந்தனையும் செய்யாதேன்னு இந்த குழந்தை சொல்ல இந்த குழந்தையினுடைய விதிகாலம் தப்பி போயிடுச்சுன்னா யமனாலேயே பிடிக்க முடியாது. யமனால பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா யமனுடைய பதவிக்கு மன்னம் வந்துருங்கிறது பயம். அப்பவே பதவி மையம் இருக்கிறது அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்களோ ஒன்று தெரியும். அதனால தன்னுடைய பாசத்தை எடுத்து சிவபூஜை பண்ற குழந்தை மேல வீச அந்த குழந்தையின் மேல் பட்டு சிவனையும் சேர்த்து எடுக்கிறது. சுவாமியினுடைய திருமேனியில இன்னைக்கு பாசகரோட விடுவோம், சுவாமி அணைஞ்ச மாதிரி சுவாமியும் சேர்த்து இழுக்க தன்மேல் பட்டதை பொருட்படுத்தாமல் தன் பக்தன் சிவபக்தனை போய் தின்றியே, சின்ன குழந்தை அவனை போய் தின்றியேன்னு சினம் கொண்ட இறைவன் லிங்கத்தை வெடிச்சு விட தனக்குன்னா சாமி தொலைவுப்படவே மாட்டார். அந்த தனக்கு வரக்கூடியதை கர்மாவாக அவனுக்கு எதிர்கொண்ட அசுரனுக்காகட்டும் எதுவாகட்டும் அவனுக்கு கர்மாவாக போயிடும். ஆனால் பக்தால் மேலே கையை வச்சாச்சுன்னா பரமேஸ்வரனுக்கு படுகோபம். அதனால சுவாமி லிங்கத்தை வெடிச்சு வரார். அமிர்த மிருத்யுஞ்சயமாக தோன்றி யமனை இடது பாதத்தினால உதஞ்சி சம்ஹரிக்கிறார். யமசம்ஹாரமாகவே பூமியில ஜனனங்கள் அதிகமாக போய் மரணமே இல்லாமல் போக பூமாதேவியால் பூமி பாரம் தாங்க முடியாமல் பூமாதேவி இறைவனை நோக்கி தபஸ் இருக்கு போனா போதுன்னு பூமாதேவி பிரார்த்தனைக்காக திரிசூலத்தினால யமனை தடவி கொடுத்து உயிர் பெற செய்து ஞானத்தை தந்து சிவபக்தர்களை தீண்டக்கூடாது, சிவ சின்னம் அணிந்தவாளை தீண்டக்கூடாது. சந்தனம், குங்குமம், விபூதி, ருத்ராட்சம் இதெல்லாம் சிவ சின்னம். நாம சிவநாமங்கள் ஜபம் பண்றது எல்லாம் சிவ சின்னம். அவளை அணுகக்கூடாதுன்னு சுவாமி தர்மராஜன்னு பட்டத்தை தந்து சத்தியபெருமானை வாங்கிட்டு யமபட்டணத்துக்கு அனுபவிக்கிறார். இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருந்த மார்கண்டேயன் எனக்காக இப்படி ஒரு நிகழ்வை பண்ணார், சுவாமிக்காக பிரதிபாரமா இதா செய்யணும்னு தன்னுடைய 16 வயதிற்கும் 16 மந்திரங்கள் சொல்றார். அதை கேட்டு மனமகிழ்ந்த இறைவன் என்றும் அழியாத சிரஞ்சீவி வருத்த மார்கண்டேயனுக்கு பக்த மார்கண்டேயனாக இருன்னு தன் பக்கத்திலேயே வச்சுக்கிறார் அனுகிரகம்னு. அந்த காட்சி உள்ளார பார்க்கலாம். அப்படியாகப்பட்ட மார்கண்டேயனுக்கு அப்படி ஒரு சிரஞ்சீவி கிடைச்சவருன்னு கேட்கிறார். எனக்கு கிடைச்சா போராது, என்னை தொடர்ந்து வரக்கூடிய சிவபக்தால் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு கேட்கிறார். யாருக்கான மனசு வருமா? எனக்கு ஒரு கண்ணு போயிட்டு 10 கண்ணு 2 கண்ணு போயிட்டு அப்படிதான் இருக்கு உலகம், அப்படிதான் இருக்கு. செல்ஃபிஷ் அப்படி இல்லை. உண்மையான பக்தனுக்குரிய எடுத்துக்காட்டு பிறருக்குன்னு இருப்பாளோ தவிர தனக்குன்னு இருக்க மாட்டார். யாம் பெற்ற இன்பம் பெருகையும் எனக்கு கிடைச்ச ஆயுளை எல்லாருக்கும் தா அப்படின்னு கேட்கிற. நீ சொன்ன 16 மந்திரத்தையும் யார் யாரெல்லாம் சிவசன்னிதானத்திலே சொல்லி பாராயணம் செய்கிறாளோ, அதை காதலை கேட்கிறாளோ, கேட்டு நமஸ்கரிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தஸ்ய மிருத்யு பயம் நாஸ்தி சத்தியம் சத்தியம் வதாமியம். அவளுக்கெல்லாம் எமபயமே கிடையாது. சத்தியமாக சொல்றேன், மறுபடியும் சத்தியம் பண்ணி சொல்றேன். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் 3 முறை சத்தியம் பண்றார் மார்கண்டேயன். வேதா சாஸ்திர பரம் நாஸ்தி நலிவம் சொல்கிறார். வேத சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள், சிவாகமங்கள் இவையெல்லாம் எவ்வளவு காலம் இந்த உலகினிலே ஒழிக்கின்றதோ அவ்வளவு காலம் வரை நான் சொன்ன இந்த ஸ்லோகத்திற்கு சக்தி உண்டு. நம்பி நமஸ்கரியுங்கள், பலப்பிராப்தி அடையுங்கள்னு சொல்றார். அந்த 16 மந்திரம் இங்கே சொல்ல போறோம்.
எல்லாரும் பொறுமையாக எழுந்திரிச்சிக்க வேண்டியது. தூப தீப நைவேத்திய தீபாராதனை ஆகும். தீபாராதனை ஆன உடனே எல்லார் கையிலையும் பூ கொடுப்பார். அவாளுக்குன்னு ஒரு கோரிக்கை வேண்டுதல் இருக்கும் இல்லையா, சாமி நான் வேண்டி வீடு கட்டுறதுனால நல்ல குழந்தையெல்லாம் வரணும், நல்ல குழந்தையெல்லாம் நல்ல மாப்பிள்ளையாக வரணும் அப்படிலாம் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் வேண்டிட்டு தம்பதியாக இருக்கா கலசத்தில் தம்பதியாக அர்ச்சனை பண்ணலாம், தனியாக வந்திருக்கா தனியாக போய் அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இந்த 16 நமஸ்காரம் 16 முறை பூமியை தொட்டு நமஸ்கரிக்கணும் சொல்லுவோம். தொடர்ந்து அதுக்கப்புறம் ஹோமம் பொறுமையை எழுந்திரிச்சுங்க தீபாவளி.
விஷம கண்ணனே வாடாவா. கண்ணுக்குள் கொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா. தித்தித்ததை ஜதிக்குள் என்னோடு ஆடவா. அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட என் கண்ணனே வாடாவா. விஷம கண்ணனே வாடாவா. சிறு சிட்டிகை பாசம் பெரும் கடலாய் மாற மணித்துளி எல்லாமே அரை நொடிக்குள் தீர மழை தரையா உள்ளம் பிசு பிசுப்பை பேண எதற்கடி திண்டாட்டம் கரகதப்பை காண. நீராதை இனம் சொல்லாமல் சொன்னாய் செங்கோதை மனம் உன் பேச்சில் தந்தாயே. உன்னாலே யோசிக்கிறேன் உன் விரலை பிடித்து நடக்கும் நிமிடம் யாசிக்கிறேன். கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா. தித்தித்ததை ஜதிக்குள் என்னோடு ஆடவா. அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட. என் கண்ணனே வாடாவா. விஷம கண்ணனே வாடாவா. உயிரெதையோ தேடும் மனமதையே நாடும் தனித்தனியே ரெண்டும் ஒரு வழியில் ஓடும். எது எதற்கோ பொய்கள் எதிர் எதிராய் மெய்கள் எது எதுவாய் ஆகும் விடை கடந்தே போகும். கண்ணாடி முனை போல் எண்ணங்கள் கூறாய். இல்லாததை போல் எல்லாமே வேறாய் உன்னால பூரிக்கிறேன். உன் சிரிப்பு சரத்தில் மகிழ மரத்தின் பூதைக்கிறேன். கண்ணுக்குள் பத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா. தித்தித்ததை ஜதிக்குள் என்னோடு ஆடவா. அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட. என் கண்ணனே வாடாவா. விஷம கண்ணனே வாடாவா. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை விட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணை அறை எழுதும் சுயஜரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளி நேற்றைய தினம் மாறி நேற்றைய தினம் மார்க்கண்டேயனால் பிரார்த்திக்கப்பட்டு 16 மந்திரம் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஆயுளுக்காக நமஸ்காரம் பண்ணோம். இன்றைய தினம் அன்னை அபிராமியை பிரார்த்தித்து ஒரு 8 ஸ்லோகம் ஐஸ்வர்யத்துக்காக நமஸ்காரம் பண்ண போகிறோம். பூமுகார் நகர் முன்னைய நாமதேயம் காவேரி பூம்பட்டினம். அந்த நகரை ஆட்சி பண்ணி வந்தவர் மன்னர் சரபோஜி. அந்த மன்னருக்கு ராஜ்ய குருவாக விளங்கியவர் சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற ஒரு ராஜ்யகுரு. அவர் அம்பாள் உபாசகர். அம்பாளுடைய அந்த ராஜ்யத்தில் உத்தியோக நேரம் போக மாலை பொழுது அம்பாள் சன்னதிக்கு வந்து அபிராமி அன்னையை தியானிப்பது வழக்கம். ஒரு நாள் மாலை பொழுது அம்பாளை தியானிக்கிறார். தியானிக்கக்கூடிய அன்றைய தினம் தை அமாவாசை, தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அம்பாளை தியானிக்கும் போது அம்பாள் திருமுகமானது வெள்ளி போல ஜொலிக்கவே ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்து தியானிக்கும் போது மன்னர் தையமாவாசையாச்சேன்னு அம்பாளை தரிசிக்கவர தன்னுடைய ராஜகுரு சன்னதியில் அமர்ந்திருக்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு என்ன திதிவார நட்சத்திரம் அப்படின்னு மன்னர் ராஜகுரு இடத்துல கேட்க அந்த தருணத்தில் அம்பாளுடைய திருமுகம் வெள்ளி போல ஜொலிக்கவே வார நட்சத்திரங்களையெல்லாம் சரியா சொன்ன ராஜ்யகுரு தை அமாவாசையை பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறார். பௌர்ணமின்னு சொல்ல மன்னருக்கு கோபம் வந்துடும். இன்று இரவோ அமாவாசை, நீ பௌர்ணமி உதிக்கும்னு சொல்கிற, உதிக்குமான்னு கேட்க நிச்சயம் கண்டிப்பாக உதிக்கும்னு சொல்கிறேன். இன்று இரவு நிலவு உதிக்கலேன்னு சொன்னால் நாளைய தினம் சிரசாக்னி அரசாணைன்னு தண்டனை விதிக்க இந்த சுப்பிரமணிய ஐயருடைய பக்தி உண்மையாக இருந்ததுனால இந்த பக்தனுடைய உயிரை காப்பாற்றி தரணும் அப்படின்னு வேண்டி அன்னை அபிராமி பிரத்யட்சமாய் வர தன்னுடைய ஸ்ரீசக்கர தாடங்கம்னு சொல்லக்கூடிய தோட்டினை விண்ணிலே வீசி எறிந்து தையம்மாவாசையை 2 நாழிகைக்கு பௌர்ணமி நிலவாக உதிக்க செய்து அம்பாள் உயிர் பிச்சை கொடுக்கிறார் அந்த பக்தன். தன் பக்திக்காக பக்தி செய்யும் போது அம்பாள் திருமுகம் வெள்ளி போல ஜொலிக்கவே அமாவாசையை பௌர்ணமின்னு சொன்னேன். என்னுடைய பக்திக்காக வேண்டி அம்பிகை தன் உயிரை காப்பாற்றி தரணும்னு வேண்டி அமாவாசையை பௌர்ணமி நிலவாக உதிக்க செய்து தனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கா. இதுக்கு நன்றி கடனா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அம்பாள் மேலே அந்தாதின்னு சொல்லக்கூடிய 100 பதிகம் பாடுறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணருடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கடி மின்கொடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி உந்தன் விழுத்துணை. அம்மா நீயே துணை நீயே சரணாகதின்னு துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகனின் மனையும் பனை கொண்ட வேறும்னு தொடர்ந்து பாட ஆரம்பிக்கிறேன். 78 பாடல் முடிஞ்சு 79வது பாடலுக்கு அம்பாள் தாடங்கத்தை வெண்ணிலே வீசி எறிந்து
அமாவாசையை பௌர்ணமி நிலவாக உதிக்க செய்ய மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். அமாவாசை அன்னைக்கு எப்படி பௌர்ணமி உதிக்கும்? இந்த பக்தன் சொன்ன மாதிரியே உதிக்குதுன்னா அப்போனா அந்த பக்தனுடைய பக்தி எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கணும்னு வேண்டி தன் தவறை உணர்ந்த மன்னர் அபிராமி அன்னை சன்னிதியானத்துக்கு வரார். அபிராமி அன்னை பிரத்யட்சமாக நிற்கிறத பார்த்துட்டு அம்பாள் பாதத்தில் மன்னர் சரணாகதி அடைய இவர் மூலமாக ஏதோ சரித்திரத்தை உருவாக்குறாங்கிறது மன்னருக்கு தெரிஞ்சு போயிடும். உடனே அந்த பக்தனை அந்த யாக குண்டத்தின் மேலே உரி கட்டி ஏறி அமர்ந்து அது மேலே தான் பாடுறார். குண்டத்தில் விழுந்துட போகிறார், இறக்குங்கன்னு சொல்லி சேவகர்களை விட்டு இறக்க சொல்லி மீதமுள்ள பாடலையும் பாடணும்னு சொல்ல தான் 100 பாடல் பாடி முடிக்கிறார். அந்த பாடலை கேட்டு மனமகிழ்ந்த அன்னை சுப்பிரமணிய ஐயராகப்பட்ட நீ இன்றைய தினத்திலிருந்து அபிராமி பட்டராக விளங்கு. அபிராமி பட்டர் அப்படிங்கிற நாமதேயத்தை அம்பிகை தந்தருளி செய்கிறார். அதோடல்லாது அம்பாள்கிட்ட இந்த பக்தன் என்னெல்லாம் கேட்டார், அந்தாதியில் என்னெல்லாம் அபிராமி அன்னை அம்பாள் தந்தா இந்த பக்தனுக்கு அப்படின்னு சொன்னால், கலையாத கல்வி, குறையாத வயது, கவனமாறாத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும், துய்ய நின் பாதத்தில் அன்பின் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டி கண்டாய். அழையாளி ஐதுயலும் மாயனது தங்கையை ஆதிக்கடவுரின் வாழ்வை, அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாயினி அபிராமியேன்னு கேட்குறேன். அம்மா எனக்கு 16 செல்வம் தந்த, அபிராமி பட்டருங்கிற நாமதேயத்தை தந்த, எனக்கு தந்த செல்வங்களை வரக்கூடிய சந்ததிகளுக்கெல்லாமும் தரணும். அதான் நேற்று சொன்னேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அம்பாள் தந்துடுவான். இந்த குழந்தைக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அதை தந்துடுவான். அது மாதிரி இந்த 16 ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய சன்னிதானம். பெருமாள் நினச்சாதான் திருப்பதிக்கு போக முடியும், இல்லைன்னா அந்த பாக்கியம் கிடைக்காது. அதே மாதிரி அபிராமி நினச்சாதான் இங்கே அந்த ஹோமம் வைபம் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அது அபிராமி அப்படி ஒரு அம்பிகை இந்த க்ஷேத்திரத்தில். அந்த அந்தாதியினுடைய சாராம்சமாக ஒரு 8 மந்திரம் நேற்றைய மாதிரி சொல்ல போகிறோம். அந்த 8 மந்திரத்தை சொல்லி பாராயணம் பண்ணுறனால, கேட்குறனால, நமஸ்கரிக்கிறனால நான் முன் சொன்ன 16 ஐஸ்வர்யங்களையும் அம்பிகை தந்தருளி செய்கிறதாக ஐதீகம். அதனால் இந்த 16 ஐஸ்வர்யங்களுக்காக ஒரு 8 மந்திரம் நேற்றைய மாதிரி முடிஞ்சவா நமஸ்காரம் பண்ணலாம், முடியாதவா பிரார்த்தனை. சா 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 ரி சரி சபா மம த த த சரி பாபா. சா 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 ரி சரி சபா மம த த த சரி பாபா. கம த நி சா திரி சா. அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் விழியில் எல்லாம் அழகே. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு.
இருப்பேனே பகலிரவா உனக்கு வாக்கப்பட்ட வருஷங்க போன என்ன போகாத உன்னோட பாசம் என் உச்சி மோத பாதம் வரை என் புருஷ ஆட்சி ஊர் தெக்காலதான் நிற்கும் அந்த முத்தாரம சாட்சி எனக்காக பிறந்தாயே எனதழகி இருப்பேனே மனசெல்லாம் உன எழுதி ஒரு வாட்டி என ஒரு சாட்டி உன உருத்தும் பஞ்சனம் எத்தையும் ராத்திரி புத்திரி எத்திர வேளையில கருவாட்டு பானை கிடைச்சாக்க பூனை விடுமா சொல்லடி சுந்தரி நெத்திலி வத்தல் வீசுற வடையில பூவாட்டம் உட்கார்ந்து மாவாட்டம் நேரந்தா முன் கைய நீட்டாத முன்னால ஓரந்தா பூவாட தூக்காதா பூவாடா தாக்காதா நீ முத்தி போன கத்திரியா புத்தம் புது பிஞ்சு நான் முந்தா நாடு ஆளானதா எண்ணுதோ உன் நெஞ்சு உனக்காக பிறந்தேனே எனதழகா பிரியாம இருப்பேனே பகலிரவா ஒதுங்காத தொட்டு உசுப்பேத்தி விட்டு உனக்கா ஒவ்வொரு மாதிரி நாக்குல நெஞ்சில பச்சையா குத்தி வச்சேன் இது தாண்டி ரகம் இதுல தானதம் உன்னத்தான் உட்கார வச்சு ரசதி ரசன ஊர்வலம் வந்துடுவேன் உன்னோடு நான் சேர தின்னேன வந்தோரு நீங்குதா சாமிக்கு அட்டேன அல்லாடு அத்தோடோ கத்தாடோ கத்தோடு நத்தாடோ நாம் கத்தாட்டமா நத்தாட்டமா உன்னதடோ நாடோ மலையிடும் விலையே கேக்குது என்றோ உனக்காக பிறந்தேனே எனதழகா பிரியாம இருப்பேனே பகலிரவா உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன போகாத உன்னோட பாசம் கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது
கனவுகள் நிஜமாக என்னையே தருவேன். உன் வாழ்வு மண்ணில் நீள என் உயிர் தருவேன். கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. நூறு கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. ஊரில் உள்ள தெய்வம் எல்லாம் எங்கள் வீட்டில் வாழுமே. யாரும் இல்லை என்றுதான் இங்கு யாருமே இல்லை. ஆதி பகவன் வீட்டிலே என்றும் அன்பு கேதல்லை. நூறு கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. இரண்டு வாழ்க்கை உள்ளதா, இதயம் நமக்கு சின்னதா. கவலை மறந்து உறவில் கலந்து செய்த தவறை சேர்ந்து ரசித்திடுவோம். எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே. கிடைத்த உறவை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே. இது பாச மலர்களின் தோட்டமே, ஒரு கூட்டு கிளிகளின் கூட்டமே. அழகோ அழகு எந்தையும் தாயும் மகிழ்ந்துலாவி கொஞ்சிய வீடிதுவே. தனது
வீசிருங்கள் வீசிருங்கள் வானத்தில் ராஜம் எண்ணிகள் ஒளி மழை என்ன வந்து பொழியுங்கள் பல சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தமும் வண்ணமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் வண்ணமும் பேரு சொல்லும் இந்த கொடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை நீலை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே அடி அழகா சிரிச்ச முகம்